யூனிவர்ஸ் நம்ம 133rd lesson grammar section. DC postword question fifth model இது அஞ்சாவது. Yes, in the last class we saw fourth model. இங்கே fifth modelல மூணு பார்த்துருவோம். இந்த ரெண்டு இருக்கு, அது அடுத்த கிளாஸ் பார்த்துருவோம். பாருங்க, present day, past, future. How are they ready to come here? How are they ready to come here? அவர்கள் இங்கே வருவதற்கு அவர்கள் எப்படி இங்கு வர தயாராக இருக்கிறார்கள்? எப்படி? அவங்க வரமாட்டாங்க, ஆனால் அவர்கள் எப்படி இங்கு வர தயாராக இருக்கிறார்கள் டவுட்டாக கேட்குறோம். ஸோ how are they ready to come here? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, on which day were all of them angry? On which day all of them angry? என்ன நாள் என்று அவர்கள் அனைவரும் கோபமாக இருந்தார்கள். என்றைக்கு அவங்க கோபமானவங்களாம் அவங்க அத்தனை பேரும் அப்படின்னு கேட்கும்போது ஆன் விச் டே வேர் போடணும், இருந்தார்கள் சொல்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ ஆன் விச் டே வேர் ஆல் ஆஃப் தம் ஆங்கிரி, எந்த நாளன்று அவர்கள் அனைவரும் கோபமாக இருந்தார்கள். ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா, வில் ஆல் ஆஃப் தம் பி கிளியர் டுமாரோ. Will all of them be clear tomorrow? அவர்கள் அனைவரும் நாளைக்கு தெளிவாக இருப்பாங்களா? இல்லைப்பா, நாளைக்கு மொத்தமாக இருந்தாங்க, இப்போ அவங்க தெளிவாக இருப்பாங்களா? வில் all of them they கூட போடலாம், வில் they கூட போடலாம். வில் they be clear tomorrow? அப்படி இல்லைன்னா வில் all of them be clear tomorrow? அவர்கள் அனைவரும் வந்தால் all of them, வெறும் தே போட்டிங்கன்னா அவர்கள் மட்டும் வரும், அதனால் அவர்கள் அனைவரும். ஸோ will all of them be clear tomorrow? Will all of them be clear tomorrow? நாளைக்கு அவங்க அனைவரும் தெளிவாக இருப்பார்களா கேள்வி. அடுத்தது third person singular. Where is Balan hungry? Where is Balan hungry? hungry பசி. பாலன் எங்கே அல்லது எங்கு பசியாக இருக்கிறான்? எங்கே பசியாக இருக்கான்? Where is Balan hungry? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, with whom was Lada busy? With whom Lada was busy? With whom was Lada busy சொல்லணும். With whom was Lada busy? யாருடன் லதா வேலையாக இருந்தாள்? With whom was Lada busy? இப்படி with whom தான் கொஸ்டின், அது போடலையா? சரி, with whom was Lada busy? யாருடன் லதா வேலையாக இருந்தாள்? இதுன்னு போடுறேன். ஹவ்வு இங்கே வந்து ஆன் விச் டே, வேறு ஆன் வித் ஹூம், வில் அவ்வளோதான். பாருங்க, எல்லாம் சொல்லலாம். வித் ஹூம் லதா, வித் ஹூம் வாஸ் லதா பிஸி. வித் ஹூம் வாஸ் லதா பிஸி, யாருடன் லதா வேலையாக இருந்தால். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, வில் முருகன் பி ஹாப்பி இன் யுவர் ஹவுஸ்? உங்கள் வீட்டில் முருகன் சந்தோஷமாக இருப்பானா? எப்படி? வில் முருகன் பி ஹாப்பி இன் யுவர் ஹவுஸ்? வில் முருகன் பி ஹாப்பி இன் யுவர் ஹவுஸ்? இதெல்லாம் இதுவும் உண்டு, சொன்னேன். அது ரூல்ஸாக போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. இது எப்படி போட்டோம்னா நல்லா கற்றுக்கலாம். ரூல்ஸாக முக்கியம், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லி நான் போடுறேன். ஸோ அதாவது ஃபியூச்சர் ஆக்ஷன் வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்டிவ் ப்ளஸ் பி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் செகண்ட் கேஸு ப்ளஸ் நவுன், இவ்வளோ வருது, ப்ளஸ் கொஸ்டின் மார்க். ஓகேயா? அதனால் வில் முருகன் பி ஹாப்பி இன் யுவர் ஹவுஸ்? முருகன் உன் வீட்டில் சந்தோஷமாக இருப்பானா? அவ்வளோதான். ஸோ ஃபிஃப்த் மாடல் is over. ஓகேயா? அவ்வளோதான். இதோட 6th மாடல் பார்த்துட்டோம், 7th மாடல் பார்த்துட்டு நம்ம அந்த சொன்ன சென்டென்ஸ் செக்ஷன் போவோம். சரியா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.